guys, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பிரதீப் ரங்கநாத், அதாவது பிஆர் நடித்து வெளியே வந்திருக்கக்கூடிய டியூட் படத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு தகுந்த படமாக, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அட் த சேம் டைம் வந்து அங்கே ஓவராலாக வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது முடிச்சிடுறேன். இந்த படத்தினுடைய டேரக்டரை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். ஏன்னா வந்து ஒரு புதுமுகம், அதாவது புது டேரக்டர், புதுமுகம் சொல்ல முடியாது. ஏன்னா பிரதீப் ரங்கநாத் எல்லாருக்குமே வந்து பழக்கப்பட்டார். ஸோ புது டேரக்டரை நம்பி பிரதீப் ரங்கநாத் வந்து கதை நடிச்சிருக்காரு. அதை கண்டிப்பாக வந்து காப்பாற்றிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கதையாக இருக்கட்டும், அங்கே காட்டக்கூடிய விஷுவலைஸாகவே, மேக்கிங் வைஸ் வந்து ரொம்பவுமே வந்து அழகாக இருந்துச்சு படம். எந்த இடத்துலையுமே வந்து இந்த இடத்துல குறை அப்படின்னு சொல்கிற மாதிரியே வந்து கிடையாது. நீங்கள் ரொம்ப டீப்பாக பார்த்தா தான் வந்து எங்கேயாச்சும் லாஜிக்கல் எரர்ஸோ ஆர் சம்திங் வந்து உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு டெஃபினிஷனாக இருக்கட்டும், சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். ஏன்னா அடுத்தடுத்த சீன் வந்து அவ்வளோ நம்மளை எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இந்த டேரக்டர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து அடுத்தடுத்த சீன் அப்படின்றது சில பல படத்துலலாம் வந்து போர் அடிக்கும். இப்போ வர படங்களில் வந்து ஸ்க்ரீன் பிளே கோட்டை வரதுனால தான் நிறைய பேர் வந்து எல்லாமே திட்டுறாங்க, ஏன் இந்த படம் லேகாக இருக்குன்னு. பட் இந்த படத்தில் லேக் அப்படின்ற விஷயம் சுத்தமாக வந்து கிடையாது. சில பல விஷயங்கள் வந்து லேகாக இருக்கிற மாதிரி தோணும். பட் அந்த விஷயத்தை வந்து மேஷப் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் சீன் வந்து இருக்கும். ஒரு சீன் வந்து இந்த இடத்துல லேக் அடிக்குது அப்படின்னு தோணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ சரத்குமார் அவர்களை வந்து இன்ட்ரோ கொடுக்குற சீன் ஒன்று வரும். அந்த சீன் இருக்கும்போது அவர் ஏதோ வந்து பண்ணிகிட்டு இருப்பார், நமக்கு என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் இருக்குன்னு சொல்லும்போது அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த சீன் வந்து அப்படி அந்த மேஷப் பண்ணிடும். ஸோ அப்படின்றதுனால இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது சூப்பராக இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே வந்து ஒரு மாதிரி குறை சொல்கிற மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. இந்த படத்தில் யாராவது நடிச்சிருக்கா அப்படின்னா வந்து ஆஷுஷல் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காங்க. ஹீரோயினாக வந்து மமிதா பைஜூ நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேல் வந்து சரத்குமார் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து தெரிந்த முகமான டிராவிட் பரிதாபங்கள்லேருந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப இவங்கெல்லாம் தெரிந்த முகங்கள். அப்புறம் வந்து இவங்க தெலுங்கு ப்ரொடக்ஷன் கம்பெனினால தெலுங்குலேருந்து 2-3 ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ்லாம் வந்து கொஞ்சம் கேஸ்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. எல்லாருமே ஓவராலாக வந்து எல்லாருமே வந்து நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து இருந்ததுக்கு இது ஒரு மெயின் காரணம்னு சொல்லலாம். கேரக்டர் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து பொருத்தமான அந்த இடத்துல போய் வந்து உட்காந்துட்டாங்க. அட் த சேம் டைம் வந்து இதனுடைய ஸ்டோரி என்ன அப்படின்னா வந்து ஒரு பெண் நான் வந்து என்ன முடிவெடுக்கணும் அப்படின்றத தானாகவே முடிவெடுக்கலாம். நான் யார் கூட வந்து வாழணும், என்னோடய ரிலேஷன்ஷிப் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து அது எப்படி வந்து சொல்கிறது அப்படின்னா வந்து ஒரு பொண்ணாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு தனியாக வந்து ப்ரியாரிட்டி இருக்கும். நான் வந்து எப்படி வந்து வாழணும், நான் யார் கூட போய் வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்றத வந்து ரொம்பவுமே வந்து அழுத்தம் திருத்தமாக அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஹானர் கில்லிங்கை பற்றி சொல்லியிருக்காங்க. ஹானர் கில்லிங் பல வருஷமாக வந்து படத்துலலாம் காட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. பட் இந்த படத்தில் மொத்தமாக வந்து மாறி ரொம்பவுமே வந்து சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு டைலாக் ஒன்று இருக்கும், அந்த டைலாக் ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்கும். தியேட்டர்லலாம் வந்து எல்லாருமே வந்து எரப்டான ஒரு டைலாக்னு சொல்லலாம். அந்த கரெக்டாக ரிசப்ஷன் ஒரு சீன் வரும். அந்த சீனில் வந்து டிராவிட் வந்து கேட்பார். அந்த கேட்ட கேள்விக்கு பிரதீப் ரங்கநாத்கிட்ட ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக் உண்மையாலுமே ரொம்பவுமே அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. அட் த சேம் டைம் காமெடி அப்படின்ற விஷயத்த ஹியூமர் பயங்கரமாக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எந்த ஒரு லேகுமே எனக்கு வந்து தெரில, நல்லா இருந்துச்சு. பட் பிரதீப் ரங்கநாதன் வந்து அதே லவ் டுடேல இருந்த அதே ஒரு எனர்ஜியை வந்து திரும்ப கொண்டு வந்துகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி, கொஞ்சம் அந்த ஜுஜு ஒரு மாதிரி ட்ராகனில் ஒரு மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அது மட்டும் திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே வந்து இருக்கு. மற்றபடி இதில் வந்து ஒரு குறை சொல்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயமே வந்து கிடையாது. கரெக்டான கேள்விகள் இருக்குது. லாஜிக்கலாக வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த நாய் ஏன் முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து நிறையா வந்து மீம்ஸை வந்து போயிட்டு இருந்துச்சு. ப்ளூ கிராஸுக்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மீம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கான ரீசனும் அதில் இருக்குது. சரிங்களா? அட் த சேம் டைம் வந்து இதில் ஃபெமினிசமும் பேசியிருக்காங்க. ஒரு பொண்ணு யார் கூட இருக்கணும், யார் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்றது அவளுடைய உரிமை. நீங்கள் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்றத வந்து அழகாக வந்து காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே வந்து முரணாக இருந்த மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா வந்து ஒரு பெண் வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அதாவது மீன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சொல்கிறேன், அதை ரொம்பவுமே வந்து சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்க. இது வந்து யாருக்கு பிடிக்காது அப்படின்னா வந்து இன்னுமே வந்து என்ன சொல்கிறது, 90s அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. நீங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப கேவலமாக காட்டியிருக்காங்கன்னு இப்போயே வந்து கிரிட்டிசிசம் வந்து சொல்கிறாங்க. பட் ரொம்பவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. த சேம் டைம் வந்து சாய் அபயங்கரை வந்து எல்லாம் போட்டு அடித்தோம். பட் படத்தில் அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. ஆனால் ஒரே சாங்கை வேறு வேரியேஷனில் வந்து போட்டிருந்தாங்க. அந்த ஊரும் பிளட் சாங்கே வந்து ஃபாஸ்ட்டாக போடுறது, மெலடியாக போடுறது, அப்புறம் ஸ்பீடாக போடுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ்னால் வந்து ஒன்றுமே வந்து கிடையாது. தேடி பிடிச்சி ஏதாச்சும் வந்து 2-3 நெகட்டிவ் சொல்லலாம். மமிதா பைஜூன் அவ்வளோ சூப்பராக வந்து நடிச்சிருந்தாங்க. எமோஷனாக இருக்கட்டும், ரொமான்டிக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து நடிச்சிருந்தாங்க. ரொம்பவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த மூவி. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து இருந்தது இந்த படம். ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. படம் பார்த்து நீங்கள் வெளியே வரும்பொழுது அப்பா நல்லா இருந்துச்சுடா, கொடுத்த காசு ஒர்த்துடா அப்படின்ற மாதிரி நீங்கள் வெளியே வருவீங்க. ரொம்பவுமே வந்து நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான்.
ஸோ ஓவராலாக இந்த மூவிக்கு 5க்கு வந்து 4.5 அதுக்கு மேலேயே வந்து கொடுக்கலாம். ஸோ மறக்காமல் போய் தேட்டரில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.